மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா. 18 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மீனத்தில் உருவாகக்கூடிய சக்தி வாய்ந்த திரிகிரக யோகம். போன பதிவில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த யோகங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 164 ஆண்களுக்கு பிறகு சுக்கிர பகவானோட வருணன் சேரும் பொழுது இந்த மாய யோகமானது உருவாகிறதுங்கிறத பேசியிருந்தோம். அதே இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட கிரகங்கள் சில குறிப்பிட்ட ராசியில் இணையும் பொழுது அந்த வீடும் அந்த வீடை சார்ந்த கிரகங்களும் சேரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பிளாக் பஸ்டர் உருவாக்கி கொடுக்கும். கண்டிப்பாக அது 3 ராசிகளுக்கு கோடீஸ்வரர் அமைப்புக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த நவகிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தன்னுடைய ராசியை மாற்றிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் மேஷம் முதல் மீன வரை நம்ம எடுத்தோம் அப்படின்னா 12 ராசிக்காரோட வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு வகையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் கிரகங்களுடைய ராசி மாற்றங்களின் போது சில சமயங்களில் கிரகங்களோடு இணைந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு ராகு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு ஒரு ஜாதகத்தில் ஆரம்பத்தில் நல்லா இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக அந்த பர்டிகுலர் லைஃப்பில் செட்டில் பண்ணிவிடும். ஆரம்பத்துலலாம் ராகு யாருக்கு வருதோ போட்டு படாத பாடுபடுத்திவிடும். அதே பார்த்திங்கன்னா அந்த செட்டில் ஆகிற ஸ்டேஜில் ராகு வந்தாலும் பிரச்சனை, ஆரம்பத்தில் வந்தாலும் பிரச்சனை, ஒரு மத்தியமாக 30-40 வயசுக்கு மேலே வரும்போது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். ஸோ ராகு ஒரு எந்த நேரத்தில் எந்த டைமில் எப்படி யூட்டன் போட்டு எப்படி தூக்குவாருங்கிறது தெரியாது. அதுதான் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கிரகமும் அதுதான். அதே மாதிரி நம்ம என்ன கர்மாக்களை செய்திருக்கோம், நம்ம எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழப்போறோம் சொல்லப்படுறது ராகு தான். அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போது அந்த 18 மாதம் இந்த பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு சுழற்சியை முடிப்பதற்கு 18 ஆண்டுகள் தற்போது, அதாவது 18 ஆண்டுகள்ங்கிறத 18 மாதம்னு சொல்கிறோம். ஸோ அப்படி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மீனராசி ராகு மீனராசியில் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த கிரகங்களுடைய இளவரசனாக சொல்லப்படக்கூடிய புத பகவான் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 27ஆம் தேதி மீனத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு. ஸோ இதை தொடர்ந்து சூரியனும் பார்த்தீங்கன்னா மார்ச் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி மீனராசிக்கும் போவார். ஸோ அப்போ ராகு, சூரியன், புதன் இந்த சேர்க்கையை சேரும்பொழுது என்ன ஆகுது, 3 கிரகங்கள் சேரும்போது இது திருக்கிரக யோகம்னு நம்ம பேசுகிறோம். இது மீனராசியில் பார்த்தீங்கன்னா 18 ஆண்டுகள் கழித்து உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இந்த சேர்க்கை பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த திரிகிரக யோகமாக சொல்லப்படக்கூடியது. ஏன்னா குருவினுடைய வீடு. அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்கம் எல்லா ராசிகளிலுமே இருந்தாலுமே கண்டிப்பாக சில ராசிகளுக்கு நல்ல நன்மையும் கண்டிப்பாக உண்டு, கவலைப்பட வேண்டாம். ஸோ அப்போ மீனத்தில் உருவாகக்கூடிய திரிகிரக யோகம் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய முதல் ராசியாக வரக்கூடியது. ஃபஸ்ட்டு எந்த ராசியில் இந்த கிரகம் சேருதோ மீனம் தான் ஃபஸ்ட்டு உருவாகுது. ஏன்னா உங்கள் ராசிக்கு சனியும் உள்ளே வர போகிறாரு இப்போ. அப்போ மீனராசியில் முதல் வீட்டில் சூரியன், ராகு, புதன் இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு உண்டான முதல் வாய்ப்பு ஓப்பன் ஆகும், கேட் ஓப்பன் ஆகும். சில முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான டிசிஷன் எடுக்காமல் தடுமாறிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே இப்போ ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம், தெளிவான முடிவு எடுப்பீங்க. மாணவர்கள் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணி ரொம்ப நாளாக இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணுறது எல்லாமே கண்டிப்பாக அது இந்த டைம் ட்ரை பண்ணும்போது நல்ல மாற்றம் கிடைக்கும். கடின உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வாழ்க்கையில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்துடன் நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு காலகட்டம். நிதி நிலையில் நல்ல உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி யார் நல்ல பலன்களை பெற போகிறார் அப்படின்னு கேட்டால் சிம்ம ராசிக்காரர்கள். இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வீட்டில் ராகு, சூரியன் மற்றும் புதன் சேர்க்கையினால இந்த திரிகிரக யோகமானது நடக்க இருக்குது. இந்த யோகமானது சிம்மத்துக்கு சேரும் பொழுது என்ன ஆகும், சிம்மத்தில் ஒரு பார்வையினால் படும் பொழுதோ சிம்மத்துக்கு சேரும் பொழுது எப்படி வரும் சார் அப்படின்னு கேட்டால், ஒரு பொதுவாக சிம்மத்துக்கு எல்லாம் சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கம் வரப்போகுது, சனினால் பெரிய பிரச்சனை ஆக போகுது அப்படின்னா தயவுசெய்து பயப்படாதீங்க. சிம்மத்தில் மகம், பூரம், உத்திர நட்சத்திரக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகம், பூரம், உத்திரங்கிறவங்களாம் தப்பிச்சுக்கிட்டாங்க. யாருடைய சிம்மராசிக்காரர்கள், சிம்ம லக்னக்காரர்கள் யாராக இருந்தாலுமே உத்திர நட்சத்திரம் போயிட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் 100% பாதிப்பு உண்டு. அதுக்கு என்னங்கிறது ரெமடிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் நல்ல பாராட்டை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த சிம்மராசிக்காரர்கள் இருக்குது. வணிகர்கள் கண்டிப்பாக லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். பெரிய சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த சிம்மராசிக்காரர்கள் இருக்குது. ஸோ அதனால் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த திரிகிரக யோகமும் இருக்குது, சனியினால் நன்மையும் இருக்குது. அப்படியே 100க்கு 100% சிம்மத்துக்கு கெட்டது பண்ணணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க, பயப்படவே வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிதுனம் அதுக்கு அடுத்தது. இப்போ இந்த மிதுனத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா 10வது வீட்டில் நடக்கக்கூடிய இந்த அமைப்பானது பார்த்தீங்கன்னா வேலையிலையும் தொழிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த லெவல், அடுத்த ஸ்டேஜ், நம்ம அடுத்த ப்ரமோஷன் அடுத்தது எப்படி கொண்டு போகணும், நம்மளை எப்படி உயர்த்துக்குங்கிற எண்ணத்தெல்லாம் கொடுக்கும். இல்லைனா அது உருவாக்கி கொடுத்துரும், இல்லை ஒரு ஆளுமையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்திங்கன்னா போதும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்ராட் போகிறதுக்கோ இல்லை வேலை சேஞ்சஸ் பண்ணுற விஷயத்துக்கோ இல்லை எதுவாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம்.
இந்த பயணம் கண்டிப்பாக நல்ல நிதி ஆதாயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆனால் ஒரு தடவை நீங்கள் அப்ராடாச்சும் போயிட்டு வர்றது, ஒரு தடவையாச்சும் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாமே அப்படிங்கிற ஒரு ஆசையெல்லாம் உங்களுக்கு தூண்டி அந்த கண்டிப்பாக அந்த கோலை அடைஞ்சிருவீங்க. நான் போயிட்டு வந்துட்டேன்ப்பா, இந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சேன், இந்த இடத்துல போய் வேலை பார்க்கணும்னு நினச்சேன், அட்லீஸ்ட் போய் பார்த்துட்டு அப்ரோச் பண்ணிட்டு பேசிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உங்களுக்கு கொடுத்துரும். அதே மாதிரி தொழிலில் நிறைய லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். முக்கியமாக வருமானத்தில் நல்ல ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக மிதனத்துக்கு உண்டு, சிம்மத்துக்கு உண்டு. அதே போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீனத்துக்கும் உண்டு. இந்த 3 ராசிக்காரர்களுக்குமே நல்ல மாற்றம் உண்டு. கவலைப்பட இதெல்லாம் கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் சுயஜாதகத்தில் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், சுயஜாதகத்தில் உங்களுடைய புதனும் சூரியனும் சுக்கிரனும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பூஸ்டப் பாயிண்ட்ஸ் நல்லா உண்டு. இல்லை ஏதாவது 2-3 கிரகங்கள் உங்களுக்கு வலுவிழந்துருச்சு அப்படின்னா அந்த பிளாக் பஸ்டருங்கிறது டவுன் ஆகி போயிடும். ஸோ அப்போ ஒரு ஜாதகம் வந்து பிளாக் பஸ்டர்னா நான் இமாலய வெற்றி, நினைத்து பார்க்க முடியாத வெற்றி, நினைத்து பார்க்க முடியாத யோகம், அதிர்ஷ்டம் எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது இந்த யோகம் தான். ஸோ இதை நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இந்த திரிகிரக யோகமானது 3 ராசிக்கு நன்மையை பண்ணும்போது மீதி ராசிக்காரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு சேஞ்சஸாவது கண்டிப்பாக கொடுத்தே தரும். ஆனால் பர்டிகுலர் இந்த 3 ராசிக்கு வந்து ஒரு கோடீஸ்வரனாகக்கூடிய அமைப்பையும் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா இதையும் சொல்லணும், அதையும் சொல்லணும், நெகட்டிவும் சொல்லணும், பாசிட்டிவும் சொல்லணும். நெகட்டிவாக பார்க்கும்போது உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரனும் புதனும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டு கோடீஸ்வரன் ஆகக்கூடிய நிலை. இதே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் புதனும் உங்கள்கிட்ட நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிற ப்ராப்பர்ட்டியை தொலைச்சிட்டு கடனை வச்சுக்கிட்டு திருப்பி மூழ்கி போகிற நிலையும் உண்டு. ஸோ உங்களுடைய சுயஜாதகத்தில் கிரகங்களுடைய வலு, கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு நல்ல மாற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். ஸோ உங்கள் ஜாதகத்திலும் உங்களுக்கு தடுப்பது யார், கொடுப்பது யார், முடக்குவது யார், எங்கே போனால் என் பிரச்சனைகள் தீரும், எங்கே எத்தனை நாள் வரைக்கும் இந்த பிரச்சனை தொடரும், எத்தனை வயசு வரைக்கும் தொடருங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுடைய ஓடக்கூடிய பாதையை நீங்கள் சரி பண்ண முடியும். தயவு செய்து காலத்தை தெரியாமல், காலத்தை கணிக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் இறங்காதீங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு வந்து நல்லதை கொடுத்துருச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் சேஃப்டி. சப்போஸ் தடுமாற்றத்தை கொடுத்துருது, பிரச்சனையை கொடுத்துருது அப்படின்னா நீங்கள் லாக் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அதற்காகத்தான் நான் சரியாக இந்த இடத்துல உங்களுக்கு வழி நடத்துகிறேன். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாளை தவறாமல் சிவராத்திரி அன்பர்களுக்கு ஒரு மிக முக்கியமான செய்தி, கண்டிப்பாக வர்றவங்க யாராக இருந்தாலும் சிவராத்திரி அன்று நீங்கள் கண்டிப்பாக வந்து சேரலாம். அந்த பதிவு உங்களுக்கு இந்த பதிவு வந்து சிவராத்திரி முடிஞ்சு தான் வரும். இருந்தாலும் சிவராத்திரி வர முடியாதவங்க பக்கத்தில் அண்ணாமலையார் கோயில் எங்கே இருந்தாலும் சரி, இல்லை சிவன் கோவில் எங்கே இருந்தாலும் சரி, காரம் பசவனுடைய பாலை கொடுத்து அபிஷேகத்தை செய்து பிரார்த்தனை செய்து கொள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், பெரும் மாற்றத்தை கொண்டு வந்து சேரும். அதே மாதிரி கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர முகூர்த்த நேர கேலண்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றின அடுத்த பதிவில் உங்களுக்கு தெளிவாக நான் கொடுக்குறேன், விரிவாக கொடுக்குறேன். நட்பது.